ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 8th சயின்ஸ் யூனிட் 13 வாட்டரில் பார்ட் 3 வீடியோவில் ரோமன் லெட்டர் 8ல் செகண்ட் கொஷின், வாட் இஸ் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், ஹவு கேன் இட் பி ரிமூவ்ட், இதுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ரோமன் லெட்டர் 8ல் ஆன்சர் அண்ட் டீட்டெயிலில் செகண்ட் கொஷின், வாட் இஸ் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், ஹவு கேன் இட் பி ரிமூவ்ட், இதுக்கான ஆன்சர் வந்து 147 அண்ட் 148ல் இருக்குது. வாங்க ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 147ல் permanent hardness results due to the presence of chloride and sulfate salts of calcium and magnesium. அதாவது நம்மளோட permanent hardness of water எதனால் வருது அப்படின்னா presence of chloride and sulfate salts of calcium and magnesium, அதனால தான் வந்து நமக்கு வாட்டரில் permanent hardness வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம், இது எப்படி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஆடிங் வாஷிங் சோடா. வாஷிங் சோடா இஸ் யூஸ்டு டு ரிமூவ் permanent hardness of water. Adding washing soda converts chlorides and sulfates into insoluble carbonates. This insoluble carbonates are removed by filtration. அதாவது நம்ம வந்து எப்படி வந்து அந்த பெர்மனண்ட் ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா வாஷிங் சோடா ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். வாஷிங் சோடா வந்து இப்போ வாட்டரில் ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுன்னா அந்த வாஷிங் சோடா வந்து குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸை இன்சால்யூபிள் கார்பனேட்ஸாக வந்து ஃபார்ம் பண்ணிவிடும். அதை நம்ம வந்து ஃபில்ட்ரேஷன் மெத்தடில் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிஸ்டிலேஷன். அதாவது நம்ம இந்த டெம்ப்ரவரி அண்ட் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் ரெண்டையும் எப்படி ரிமூவ் பண்ணலாம், டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற மெத்தடில் ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் கிடைக்கும். Distillation. Temporary and permanent hardness both can be removed by the method of distillation. The water obtained after distillation is called distilled water. It is the purest form of water. Okay. Okay. இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு 3 லைன் permanent hardness results due to எதனால் permanent hardness வருது அப்படின்னு சொல்லுது, presence of chloride and sulfate salts, இந்த ஒரு 3 லைன். அதுக்கப்புறம் ஆடிங் வாஷிங் சோடா எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த ஒரு 4 லைன். அதுக்கப்புறம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ், அவ்வளோதான். இதுதான் இந்த 3 பாயிண்ட் தான் வந்து நமக்கு வாட் இஸ் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர், ஹவு கேன் இட் பி ரிமூவ்ட், இதுக்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேங்க்யூ.